गाइस எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டான தீபாவளி க்ளீனிங் vlog தான் பார்க்க போறோம். நான் போன வீடியோலயே சொன்னேன் நான் தீபாவளி க்ளீனிங் vlog வந்து ஷார்ட்ஸ்ல போடட்டுமா லாங் வீடியோல போடட்டுமான்னு. நிறைய பேர் ஷார்ட்ஸ்ல சொன்னீங்க. ஆனா லாங் வீடியோல தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து என்னால காட்ட முடியும். ஷார்ட்ஸ்ல 60 செகண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் காட்ட முடியாது. அதனால சரி லாங் வீடியோல வந்து போட்டுடலாமேன்னு சொல்லி போட்டுட்டு இருக்கேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா தீபாவளி க்ளீனிங் vlog பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஷார்ட்ஸ்ல வந்து க்ளீனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன்ல, அதோட கண்டினியூவேஷன் தான் இது. ஃப்ரைடே வந்து க்ளீனிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃப்ரைடே வந்து ஒட்டரெல்லாம் அடிக்கக்கூடாது சொல்லுவாங்க, அதேமாரி துடைக்கக்கூடாது எதுவுமே அப்படின்னு. சரி நம்ம வந்து வீட்டை தான் துடைக்கக்கூடாது பெருக்கக்கூடாது, அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த வாஷிங் மிஷின்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் லைட்டாக தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்க்ரீனு, அதுக்கப்புறம் வாஷிங் மிஷின் கவர், இந்த மாதிரி எல்லாமே பார்த்திங்கன்னா துவைச்சிட்டேன். ஏன்னா வந்து மழை காலமாக இருக்குது, காலையில் வெயில் அடிக்குது, ஈவினிங் ஆனால் மழை பெய்யுது, ஒரு கன்ஃபியூஷனாகவே இருக்கிறதுனால சரி காலையிலே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வாஷ் பண்ண போட்டுட்டேன். நம்ம மெதுவாக வந்து சாட்டர்டே வந்து ஒட்டரடிக்கிறது அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஃப்ரைடே ஈவினிங் மேலே வந்து தெரப்பிலாம் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து பஜ்ஜி தான் சுட்டுட்ருக்கேன். ஏன்னா கிளைமேட் நல்லா இருக்குது. எனக்கு எப்போவுமே பஜ்ஜிக்கு வந்து கொஞ்சம் சட்னியோட சாப்பிட பிடிக்கும். இந்த சட்னி வந்து ஹோட்டல் ரெசிபி மாரி இருக்கும். அது எப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைங்க, கடலை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. கலாக்கொட்டை வந்து பார்த்திங்கன்னா அதாவது வேர்க்கடலை நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து பச்சை மிளகா 2, இஞ்சி ஒரு துண்டு, 2 சின்ன வெங்காயம் இருக்குது பார்த்திங்களா, அது 2 துண்டு போட்டுருங்க. அதுக்கப்புறம் பூண்டு கொஞ்சம் 2 பல் போட்டுருங்க. இதெல்லாம் போட்டுட்டு நல்லா அரைச்சிட்டு நீங்கள் வந்து கடுகு தாளித்து போட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். மெயின் வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா, சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு அது வந்து நல்லா கரெக்டாக ஆட் பண்ணிட்டோன்னா செம்மையாக ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும். இந்த சட்னி ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை ரெசிபி தனியாக உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். நல்லாயிருக்கும். உண்மையிலேயே ஹஸ்பண்ட் வந்து அந்த பஜ்ஜிக்கு தோடு சாப்பிடும்போது சூப்பராக இருந்துச்சு சொன்னார். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டே வந்து மார்னிங் வந்து குளிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒட்டரெல்லாம் அடிச்சிடலான்னு சொன்னால, அதெல்லாம் நான் வந்து சின்ன என்னால் என்ன முடியுமோ அந்த வேலையெல்லாம் பண்ணிவிட்டு சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளான்ஸ் எல்லாம் கொஞ்சம் க்ரூம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நல்லா வளர்ந்துருச்சு. என்ன தெரியல, இது வாடகை வீட்டில் தான் நல்லா வளருது. அதுவே ஓனர் சொல்லிட்டார், நிறைய செடி ஓனருக்காகவே நான் எடுத்துட்டேன். நிறைய செடி வேண்டாம், அந்த கடை சைடு இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் எடுத்துருங்கம்மா, கடை வந்து வாடகைக்கு வந்துடுவாங்க அப்படின்னு சொன்னோடனே எல்லாத்தையும் கொண்டு போய் மேலே வச்சது நான் போன வாட்டியே சொல்லியிருப்பேன். ரீசெண்ட் டேஸாக பார்த்தீங்கன்னா தெரப்பி, பிஸ்னஸ் இந்த மாதிரி போகிறதுனால பார்த்தீங்கன்னா மேலே என்னால் கவனிக்க முடியாமல் போயிடுச்சு. தண்ணி வந்து இந்த மழை வர்றதுனால சரி தண்ணி வந்து மழை தான் பெய்யுதுன்னு விட்டுட்டேன். ஆக்சுவலாக செம்பருத்தி செடிலாம் போயிடுச்சு, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்போதுலேருந்து ஒரு கிட்டத்தட்ட 2 வருஷமாக வச்சுட்டு இருந்தேன் செம்பருத்தி செடி. நிறைய பூ பூத்துச்சு, ரெட் கலரில், பிங்க் கலரில் அப்படின்னு. சரி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிடலாம், அதாவது புதுசாக வாங்கிட்டு வந்து வச்சா கூட நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியுமான்னு தெரியாது. இந்த வீடாக இருந்தால் நம்ம வந்து யாருக்கும் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. வாடகை வீடாக இருக்கிறதுனால கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கிறதுனால இதுக்கப்புறம் வேண்டாமே, நம்ம இருக்கிற செடி இருக்குது போதுமே அப்படின்னு விட்டுட்டேன் நான். அதனால தான் இப்போ இன்னும் செடி நான் எதுவுமே வாங்குறதே காட்டல, ஏன்னா இருக்கிறதே மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. இப்போ என்ன பண்ணிட்டுறேன்னு பார்த்தீங்கன்னா பூரி வடகரி தான் செஞ்சுட்ருக்கேன். வடகரி வந்து சில பேர் வந்து இட்லி குண்டாவில் வைப்பீங்க. எனக்கெல்லாம் இட்லி குண்டா செட் ஆகாது. ஏன்னா அதை வேற தொலைக்கிட்டு அதை வேற இருக்கணும், அது ஊற வைக்கணும், தொலைக்கணும், அது ஐயோ எப்பா, என்னால் இட்லி குண்டாலாம் யூஸே பண்ண முடியாது. நானே இட்லியே ரேராக சுடுவேன், ஏன்னா அந்த குண்டா தொலைக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டம். அதுக்கு பதில் வந்து பார்த்திங்கன்னா தவா வந்து அந்த சப்பாத்தி தவா இருக்குது பார்த்திங்களா, கல், அதில் என்ன பண்ணுவேன், கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணி விட்டுருவேன். அது வந்து தோசை மாதிரி தான், ஒரு 5 நிமிஷம் இந்த சைடு வேகணும், 5 நிமிஷம் அதுக்கப்புறம் அடுத்த சைடு வேகணும். அப்படியே வந்து சூடாறிட்டோன்னே அதை நல்லா வந்து மேஷ் பண்ணி அதுக்கப்புறம் குழம்பு கொதிக்கும் போது போட்டுருவேன் நான். இந்த மாதிரி எனக்கு ஈஸியாக இருக்குது. சில பேருக்கு இட்லி குண்டாவில் வச்சு பண்ணுறது ஈஸியாக இருக்கும். யாரெல்லாம் வந்து என்ன மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணுவீங்க, இல்லை இட்லி குண்டா தான் உங்களுக்கு வந்து இஷ்டமா அப்படின்னு எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். சைட் பை சைடு என்ன பண்ணிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சரி கையோட கையாக பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிவிட்டு அதேபடி சைட் பை சைட் பூரி வடகரியும் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஈஸியாக பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லி குட்டி குட்டி மினி பூரி தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஃபஸ்ட்டு பாப்பாக்கு பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் பண்ணிடலாம் தான் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய பேர் இப்போ கேட்க ஆரம்பிச்சது என்ன பார்த்தீங்கன்னா, தீபாவளி கலெக்ஷன் வந்து ட்ரெஸ்ஸஸ் போடுறேன்னு சொன்னீங்களேக்கா, என்னக்கா காணும் அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து இப்போ வாட்ஸ்அப்பில் கேட்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நாள் போனால் யூடியூப்பில் எல்லோரும் கேட்க ஆரம்பிச்சிருவீங்க. நான் ரீசன் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஆக்சுவலாக வந்து நான் வந்து ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணேன், ஏன்னா என்னால் பெங்களூர் போக முடியல. ஸோ ஆர்டர் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நானும் வரும்னு வெயிட் பண்ணேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எனக்கு கொரியரே அனுப்பலை. கிட்டத்தட்ட 4 நாளாக கொரியர் அனுப்பாமல் அவங்களே வச்சுக்கிட்டு அவங்க சொல்கிறாங்க ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சின்ன ஆர்டர்ஸ்லாம் வந்து லேட்டாக தான் அனுப்புவோம், பெரிய அந்த 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா ஆர்டருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் தான் வந்து ஃபஸ்ட்டு அனுப்புவோம் அப்படின்னு ஒரு மாதிரி சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சின்ன ஆர்டராக இருந்தானா பெரிய ஆர்டர் என்ன, எல்லாருமே வந்து காசு வந்து கஷ்டப்பட்டு
தானே சம்பாதிக்கிறோம், எனக்கு நீங்கள் அனுப்பி விடுங்கன்னு சொல்லி அடம் பிடிச்சி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அனுப்புகிறேன்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. ஆனால் இன்னமும் கைக்கு வந்து சேரலை. எனக்கு நாளைக்கு வந்துடும், திங்கட்கிழமை வந்துடும் அப்படின்னு தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக வந்து உங்களை விட நான் வந்து ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கேன், எப்படா வரும், எப்படா உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க அது வந்து நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணேன். ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ காலில் வந்து சூஸ் பண்ணுறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிட்டேன். அவன் வேறு சரியாகவே காட்ட மாட்டேன்னு இருக்கான். நம்ம வந்து நேர்லேயே போய் வாங்கியிருக்கலாம் போல இருக்கே அப்படின்னு. ஏன்னா தீபாவளி சீசன் வந்து அவன் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் நிறைய எடுத்துகிட்டே இருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து எனக்கு வந்து சரியாக காட்டவே இல்லை. ஸோ ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டு தான் அப்புறம் நான் வந்து சொல்லி இதெல்லாம் எனக்கு வேணும்னு சொன்ன பிறகு தான் வந்து எல்லாமே ஃபைனல் ஆச்சு. கண்டிப்பாக நான் வந்து திங்கட்கிழமைக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா எல்லா டிசைன்ஸும் உங்களுக்கு வந்து காமிச்சிடுறேன். யாருக்கா வந்து வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். எல்லாருமே இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் வந்து எப்படிக்கா ஆர்டர் பண்ணுறதுன்னு கேட்டுனே இருக்கீங்க. வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் தான் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இல்லை எனக்கு வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை கண்டிப்பாக பண்ணிகிட்டு இருக்கேன். டெய்லி வந்து எல்லாத்தையும் செக் பண்ணுவேன் ஒரு வாட்டி தூங்க போகிறதுக்கு முன்னாடி. அதனால் வந்து யாருக்குன்னா ஆர்டர்ஸ் இல்லை ட்ரெஸ்ஸஸ் வந்து நல்ல குவாலிட்டியில் வேணும்னா கண்டிப்பாக கேளுங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு டிசைன்ஸ் அனுப்பிச்சிடுவேன். கிருத்திக், நீ பேசுறியா இல்லையான்னு எல்லாரும் கேட்குறாங்க, சொல்லு. ஹலோ ஹலோ, நல்லா இருக்கீங்களா? குட் மார்னிங் சொல்லு. குட் மார்னிங். அப்பா அம்மா தாத்தா ஆயா மாமா அத்தை தோசை இட்லி. ரைம் சொல்லலாமா? அம்மா நல்ல அம்மா ஆசை ஆசை உள்ள அம்மா என்னை விட்டு அம்மா இருக்க மாட்டாள் சும்மா. அம்மா மெசேஜஸ் என் பையன் வந்து பேசுகிறானா, என்ன மாதிரி தெரப்பி கொடுக்குறீங்க, என்ன ப்ராப்ளம் உங்கள் பையனுக்கு அப்படின்னு வந்து நிறைய கமெண்ட்ஸில் வந்து மெசேஜ் வந்துட்டுருக்கு. ஏன்னா வந்து நிறைய பேர் புதுசாக வந்திருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் என்னென்னா, உங்கள் பையன் என்ன ப்ராப்ளம், எதனால் வந்து அவன் பேசுறது நீங்கள் காட்ட மாட்டீங்க, அவன் பேசுவானா அப்படின்னு ஒரு டவுட்லாம் கேட்குறீங்க. அவன் ஆக்சுவலாக 1 word 2 word பேசிட்டு தான் இருக்கான். அவனுக்கு வந்து ஹியரிங் லாஸ் இருக்குது. நான் ஆல்ரெடி நிறைய பேர்கிட்ட சொல்லிட்டேன். இருந்தாலும் நிறைய மெசேஜ் அந்த ஒரு கொஷின் மட்டும் கமெண்ட்ஸில் வந்துகிட்டே இருக்குது, என்ன ஆச்சு உங்கள் பையனுக்கு என்ன ஆச்சுன்னு. ஆக்சுவலாக வந்து அது ஜெனட்டிக் ப்ராப்ளம்னால ஹியரிங் லாஸ் ஆகிடுச்சு. ஆனால் வந்து அவன் பேசுவான். நாங்கள் தெரப்பி கொடுத்துட்டு தான் இருக்கோம். தெரப்பி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீச் தெரப்பி கொடுத்துட்ருக்கோம் குரோம்பேட்டையில். நிறைய பேர் வந்து குரோம்பேட்டையில் எங்கே இருக்குன்னு கேட்குறீங்க. சில பேருக்கு யாருன்னா வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். யாருக்கா தெரப்பி பற்றி டீட்டெயில் வேணும்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கமெண்ட்டில் கேட்டிங்கன்னா ஃபுல்லாக டீட்டெயில் சொல்ல முடியாது. என் பையன் நல்லபடியாக பேசுகிறான். கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். ஏன்னா தெரப்பி வந்து பார்த்திங்கன்னா உடனே பேசிடணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. கொஞ்சம் டைம் வேணும். சுத்தமாக பேசாதவன் இப்போ இந்த அளவுக்கு பேசுகிறான். இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்தா நல்லா நம்மள மாதிரி பேசுவான். அதுக்கு வந்து டைம் வந்து தேவைப்படுது, பொறுமையும் அவசியம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சண்டே வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து க்ளீனிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதாவது இந்த சோஃபாலாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் உதிரிட்டு அதை வந்து துடைக்கிறது. ஏன்னா சோஃபா கவர்ஸ்லாம் முந்தினேற்று துவச்சி போட்டேன். ஸோ ஹஸ்பண்டோட ஹெல்ப்போடு பார்த்திங்கன்னா எனக்கு ஒற்றடிக்க முடியாத இடம்லாம் பார்த்திங்கன்னா அவர் ஒற்றடிச்சு கொடுத்துருவாரு. மீதி இந்த பெட்டெல்லாம் தூக்க முடியாதுல்ல, அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் அவர் செய்வார். இந்த மாதிரி வந்து ஹெவி ஆப்ஜெக்ட்லாம் வந்து அவர் வந்து தூக்கிட்டு வருவார். வந்து பெட்ரூம் க்ளீனிங் பண்ணுறதுலாம் காட்டல. பாப்பாவுக்கு சடனாக வந்து உடம்பு முடியாமல் போனதுனால பெட்டெல்லாம் இப்போ பெட் மேலே இருக்கிற அந்த ஷெல்ஃபெல்லாம் க்ளீன் பண்ணுன்னு வச்சுக்கோங்க, அவன் வந்து அந்த இடத்த விட்டு நவரவே மாட்டான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரூமு அதுக்கப்புறம் மற்ற இடம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் போஸ்ட்பான் பண்ணியிருக்கேன், பாப்பா உடம்பு சரியாகட்டும் அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் ஹாலில் வந்து வால்பேப்பர் ஒட்டி மேக் ஓவர் பண்ண போகிறேன். அதை வந்து ஷார்ட்ஸில் காட்டுறேன். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.